நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க மாமாக்கு உங்க மேல ஏதோ கோவம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அப்படிதான்க்கா இருக்கும். நீரஜா இங்க வந்ததால தானே இந்த பிரச்சனையே. உங்க மாமா கோவப்பட்டதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் கிடக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா விஷுஜியும் அருணும் உங்க கூடவே இருப்பாங்க. இப்படி தேவையே இல்லாத சொந்தக்காரங்க இருக்கிறதுக்கு பதிலு நம்மள புரிஞ்சுக்கிட்ட 2-3 பேர் இருக்கிறதே மேலு. எனக்கு ஒரே ஒரு யோசனை தான். நான் இங்க இருந்து போறதா இருந்தா எனக்குன்னு போறதுக்கு எந்த இடமும் கிடையாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். நான் ஆசைப்பட்டதே அதுக்காக தானே பார்வதி. எல்லாத்தையுமே முடிவு பண்றது அந்த கடவுள் தானே. நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எதுக்கு இந்த வீட்ல இருந்து வெளியே போகணும்? அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணு உங்களை தலையில வச்சு தாங்க போறா. நீரஜாவை நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன். பார்வதி அம்மானா உங்க பொண்ணுக்கு அவ்வளவு உயிர் என்னைக்குமே. அக்கா இங்க பாருங்க, உங்களுக்காக அவ எப்பவுமே கூட இருப்பா. அப்புறம் நான் கூட. இது போதாது? நீ இத்தனை நாளா இங்க தங்கியிருக்கியே, பார்வதிக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்டு பாத்தியா? அப்படி அதிகமான சொந்தக்காரங்க இல்லையே. பாட்டி அவங்களோட தம்பி வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு தங்க போயிட்டாங்க. அதாவது பார்வதியோட மாமா. அந்த ஆள் பார்வதி மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அதனாலதான் அந்த ஆள் இங்க வரதில்ல. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பார்வதி அம்மாக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல. இப்போதைக்கு கூட இருக்கிறது விஷுஜி தான். ஜி நம்ம சைட்ல தானே நிக்க போறாரு. நின்னு தானே ஆகணும். அருண் மாமாவுக்கு பார்வதி அத்தை மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதெல்லாம் முன்னாடி. அந்த அருண் இதுக்கப்புறம் பிரசவத்தை பாக்குறது, குழந்தைய பாக்குறதுன்னு இதோட ஒதுங்கியே போயிடுவான். இதுல இருந்து என்ன தெரியுது? இனிமே பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்லன்றதுதான் உண்மை. அதனால நமக்கு என்ன? அவளை இங்க இருந்து வெளியே அடிச்சு துரத்துறதுக்கு நம்ம பெருசா கஷ்டப்படவே தேவையில்லை. வெளியே அடிச்சு துரத்தணும்னா? அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க நீ. நீ எல்லாம் வளவளான்னு பேசுறதுக்கு தான் லாய்க்கி. பார்வதி பார்க்க நல்லா இருந்தாலும் வெறும் பாதி லிவரை வச்சுட்டு தானே அவ சுத்திட்டு இருக்கா. மருந்து மாத்திரையாலதான் உயிரே வாழறா. உன்னோட வாழ்நாள் முழுக்க அப்படி ஒருத்தைய பாத்துக்கிறோன்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? அவளை ஒழிச்சு கட்டணும். எப்படி? அப்படி கேளு. பார்வதியை எப்படி ஒழிச்சு கட்டலான்னு யோசிக்கணும். அவ வாழ்க்கையில எல்லா கடமைகளும் முடிஞ்சதால ஒருவேளை சன்னியாசியா கூட போலாம். ஒருவேளை அப்படி போகலனா பொண்ணுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்த சந்தோஷத்துல ஒரு நாள் ராத்திரி அந்த அம்மா நிம்மதியா போய் சேர கூட வாய்ப்பு இருக்கு. தூக்கத்துல ஒரு அட்டாக்கு. அம்மா இப்படி அம்மான்னு கூப்பிட்டா மட்டும் போதாது. பார்வதி செத்து படுத்த படுக்கையா இருக்கும்போது நீ அம்மான்னு அழறத பார்த்து எல்லார் கண்ணுலயும் தண்ணி வரணும். அவங்கள கொல்ல போறீங்களா என்ன? அவளை ஒழிச்சு கட்டுறது தானே நமக்கு நல்லது. கொல்லணுமா அனுப்பணுமான்னு நம்ம அப்புறம் யோசிக்கலாம். வாழ்க்கை வெறுத்து போய் அவளே வீட்டை விட்டு போனாலும் நல்லதுதான். என்ன இருந்தாலும் பார்வதிக்கு மரணம் நிச்சயம். என் கையில சில ஆளுங்களும் இருக்காங்க. அவங்கள யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஜானகி, ஆ, காஃபி போட்டுட்டு கூப்பலான்னு இருந்தேன். பொண்ணு எந்திரிச்சிட்டாளா இல்லையா? நீங்க காஃபி குடிச்சிங்களா? காலையில டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. நான் எந்திரிச்ச உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிப்பேன். அது ஆரம்பத்துல இருந்தே பழகிருச்சு. காலையில கிச்சனுக்கு போயிடுவீங்களா? ஆமா, என்னதான் ரோசம்மா வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நானும் கூட இருப்பேன். நான் கிச்சனுக்குள்ள வந்து சமையல் பண்றதுல ரோசம்மாக்கு விருப்பமே கிடையாது. சரிதானே? இஷ்டம் இல்லாமலாம் இல்ல, நான் செய்யறதுக்கே கிச்சன்ல எதுவும் வேலையே இல்ல, அதனாலதான். இல்லைன்னா நான் ஏமா அப்படி சொல்ல போறேன்? அக்கா, நீங்க கவனிச்சிங்களா? அவங்க சொன்ன வார்த்தையில ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. ஒரு ஆள் செய்யறதுக்கான வேலை மட்டும்தான் இங்க இருக்குன்னு. அத அவங்க சும்மா சொல்லிட்டு போறாங்க. கிச்சன்ல எப்பயுமே கண்டிப்பா ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. இருந்தாலும் இப்ப ஆளுங்க கம்மியா தானே இருக்காங்க. இங்க இப்போ நம்ம மட்டும் தானே இருக்கோம். உங்களுக்கு கிச்சன்ல வேலை செய்ய பிடிக்கும், அப்புறம் எதுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்காரிய வைக்கணும்? ரோசம்மாவை வெளியே அனுப்பிடுங்க. ஜானகி, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு வேலைக்காரங்க கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே அவங்க இந்த வீட்ல இருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா எங்கேயாவது வெளியில போயிட்டாங்கன்னா என்னையும் அண்ணனையும் ரோசம்மா கிட்டதான் அவங்க விட்டுட்டு போவாங்க. அம்மா எப்படி எங்களை பாத்துப்பாங்களோ அதே மாதிரியே பாத்துப்பாங்க. அதெல்லாம் முன்னாடி. அப்ப வீடு முழுக்க நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க. இப்போ விரல் விட்டு என்ற அளவுக்கு தானே இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாது, எங்க குடும்பத்தோட இன்னொரு அங்கம் தான் அந்த ரோசம்மா. அதுக்காக சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா? வேண்டான்னு சொல்லிடுங்க. வீட்டுல நிறைய பேர் இருந்தா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சம்பளத்தை அங்க எண்ணி எண்ணி கொடுக்கணும்ல. ஒருவேளை உதவிக்கு உண்மையாவே ஆள் தேவைன்னா பார்ட் டைம் வேலை செய்ய நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போக போறாங்க. ஒரு 100-200 கொடுத்தா போதும். நம்ம வீட்ல இருந்து சாப்பாட கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. இவங்க இங்கே சாப்பிட்டு தூங்கவும் செய்யறாங்க. அதுக்கான செலவும் ஆகுது. இங்க இருக்க வேலையை நீங்களே செஞ்சிடலாம். அப்படி நானும் உங்க கூட இருப்பேன். சம்பளத்துக்கு மட்டும் நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகு தெரியுமா? என்ன பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சம்பளம் எதுவும் வேண்டாம் பார்வதிமா. ஐயோ ரோசம்மா, அது வந்து ஒரு 19 வருஷமா இங்க இருக்கிற கிச்சன் தான் என்னோட உலகமே. என் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் நான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். சம்பளத்துக்காக என்னை வெளியே அனுப்பிடாதீங்க. ரோசம்மா, என்ன இதெல்லாம்? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேம்மா. ரோசம்மா, நீங்க தயவு செஞ்சு தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு உங்களை பத்தி எதுவும் தெரியாது இல்ல, அதான் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அதனால்தான் நான் சொல்றேன், நீங்க எதுவுமே தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க வாழ்ந்த விதம் அந்த மாதிரி இருக்கலாம், அதனால்தான் அப்படி பேசுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊர்லயும் அப்படிதாம்மா ஆயிட்டு இருக்கு. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களாம் யாரும் பேசிக்கிறது கூட கிடையாது. ஏதோ நம்ம பார்க்கும்போது பேசணுமேன்னு பேசுவாங்க. உங்க மேல இருக்கிற வெறுப்பால அவங்க உங்களை வெளியில அனுப்பணும்னு சொல்லல. வீட்டு செலவை குறைக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா சொன்னாங்க. கையில இருக்கிற பணத்தை தேவையில்லாம நம்ம செலவு பண்ணக்கூடாதுல்ல, சேமிச்சு வைக்கிறதா ரொம்ப நல்லது. நான் இங்க இருந்து வேலையை விட்டு போகணும் தான் நீங்களும் சொல்றீங்களா பார்வதிமா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. அவங்க கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்களும் இங்கதான் இருப்பீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? அதிக பிரசிங்கத்தனமா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் ஏதோ என் மனசுல பட்டதை சொல்றதா நினைச்சுக்குங்க. சொத்து எழுதி வைக்கும்போது கொஞ்சம் இடமோ ஒரு வீட்டையோ கண்டிப்பா உங்க பேர்ல எழுதி வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பார்வதிமா. அதிகமா ஒண்ணு வேண்டாம், ஒரு 10 சென்ட் அது போதும். அது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுமா? அதெல்லாம் எனக்கு எதுக்கு ரோசம்மா?
என் பொண்ணுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன். அது எனக்கும் சொந்தம் தானே. அவ என்னோட பொண்ணு தானே. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? உனக்கும் வயசாயிட்டே போகுதுலம்மா. எப்போ என்ன நடக்கும்ன்றத யாராலையுமே சொல்ல முடியாது. நீ படுத்த படுக்கையாயிட்டனா உன்னை பாத்துக்கிறதுக்கும் ஆள் வேணும்லம்மா. உன் பொண்ணு இருக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. 3-4 பிள்ளைங்க நல்ல நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கும்போதே பெத்தவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க. பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு எந்த இடத்துக்கு போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவ எங்க போனாலும் என்ன கைவிடவே மாட்டா. எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. கைவிட்டுவான்னு நான் சொல்லல. இருந்தாலும் ஒரு 10 சென்ட்ட உன்னோட பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு ஒரு தற்காப்புக்காக தான். உன் நல்லதுக்காக தாம்மா நான் சொல்றேன். பச்சோந்தி மாதிரி பல பேர் இங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். சூடா இருக்குங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் டாக்டர் சொன்னாரா? இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிக்கோங்க. ஆபீஸ்ல போய் பில்ல கட்டிட்டு ஃபார்மசில மருந்து வாங்கிக்கோங்க. ட்ரெஸ்ஸிங்க்கு அடுத்த வாரம் வரணும். சிஸ்டர், பில் எவ்வளவு வந்திருக்கு? அது எனக்கு தெரியாது. ஆபீஸ்ல போய் கேளுங்க. என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஏடிஎம் கார்டு பிளாக்ல இருக்கு. ஆனா இன்னும் போன்ல ஆக்டிவேஷன் சரியாகல. இப்போதைக்கு நான் இந்த கோல்டு எங்கேயாச்சும் அடகு வைக்கட்டுமா? தாலி கயிறையா? வேண்டாம். சீக்கிரமா மீட்டிடலாங்க. இப்ப பில் பே பண்ணணும்ல. இருந்தாலும் அது வேண்டாம். எந்தோ இந்தாங்க. போதும். அப்பா, என் வீட்டுக்காரர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு கீழே சொன்னாங்க. அப்ப அருண், நம்ம கிளம்பலாமா? டாக்டர் மறுபடியும் பார்க்கணுமா? அது இல்லப்பா, பில்ல குடுக்கணும்ல. கொடுக்கணும். கொடுத்தாச்சே. அப்பா, என்னம்மா தப்பு பண்ணிட்டேனா? நான் காலையிலே கீழே கேட்டுட்டேம்மா. இன்னைக்கோ நாளைக்கோ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது காசு வேணும் இல்லையா? நீங்க எப்படி பணத்தை ரெடி பண்ணீங்க? நல்ல கேள்வி. இங்க பாருமா இந்துலேக்கா, ரிசர்வ் பேங்க் கரன்சி நோட் அடிக்கிறதே நாட்டில் உள்ள ஏழைங்க அப்பப்போ பண தேவைக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு தானே. அவ்வளவுதான் விஷயமே. அது பில் எவ்வளவு வந்தது? அது சொன்னாதான் இங்க இருந்து வருவீங்களா? கணக்கு அப்புறம் சொல்றேன். இல்ல, இருந்தாலும் என் பொண்ணோட புருஷனுக்காக செலவு பண்ற உரிமை இந்த சுகுமாரனுக்கு இருக்கு. சரிப்பா, நம்ம கிளம்பலாம் வா. குளிக்கிறதுக்கு போயிட்டியா? நான் அப்புறமா வரேன். ஐயோ, ஐயோ, போட வேண்டியவங்க போட்டாதான் இதுக்கான அழகே வரும். இது நல்ல வெயிட்டா தான் இருக்கு.
இங்கதானே வச்சேன். ஷூ எங்க போச்சு? என்னோட செயின் எங்க போச்சு? எங்கேயும் போகல, இதோ இங்க இருக்கு. இத பார்த்தப்போ போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் போட்டும் பார்த்துட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி நகையெல்லாம் போடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ரொம்ப நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கல்ல. நல்லா இருக்கு. அப்படின்னா இத நானே வச்சுக்கிட்டுமா? அது இல்ல, உங்க பொண்ணை இத்தனை நாள் வளர்த்ததுக்கான கூலி இதுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இது தாளிச்சேன்னு ஒண்ணு இல்லைல்ல? அப்படி இருந்தா நான் தொட்டு கூட இருந்திருக்க மாட்டேன். பரவாயில்ல, நான் ஒரு ஆசைக்காக தான் போட்டு பார்த்தேன். வேண்டாங்கக்கா, இந்தாங்க. பரவாயில்ல, இத நீயே வச்சுக்கோ. நான் வீட்ல தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு தங்கம்? நீயே வச்சுக்கோ. ஓ, இதுதான் உங்க மனசு. உங்க பொண்ணை வளர்த்ததுக்கான பாக்கியம் இப்பதாமா எனக்கு கிடைச்சே இருக்கு. என் கழுத்துல போட்டுக்கிறதுக்கு இது போதும். தங்க நகை இருக்கிற இடத்துல எதுக்கு போட்டு? இது உங்க கழுத்துல போட்டப்ப இந்த தங்க நகை அவ்வளவு அழகா இருக்கு. சத்தியமா. ஏன் திரும்பவும் கூட்டுறீங்க? காலையில முடிச்சிட்டீங்கல்ல? இருந்தாலும் மண்ணு குப்பையெல்லாம் அப்படியே கிடக்குதுமா. அடிக்கடி நடக்கிறாங்கல்ல. ஆஹா, இது என்னம்மா கருப்பு மணி வச்ச செயின் போட்டிருக்கீங்க? உங்க தங்க செயின் என்னாச்சு? ஐயோ, வலையிலையும் காணுமே. அதுவா, செயினையும் வலையில ஜானையை கொடுத்துட்டேன். பாவம், ஏதாவது தேவைன்னா அது உடனே கேட்டுடுறா. என்னோட பொண்ணை இத்தனை நாளா பார்த்து பார்த்து வளர்த்தவங்களாச்சே. ஏதாவது பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்குங்கிறதுக்காக தானே நீரஜாவை வளர்த்துருக்குறாங்க. அதை போடும்போது ஆசைன்னு சொன்னா, அவ முகத்தை பார்த்து முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அதனாலதான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா இல்ல அவங்களே எடுத்துக்கிட்டாங்களா? பாத்திரம் அரைஞ்சு பிச்சை போடணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லதா தெரியலையே. கடவுளே, என்ன நடக்குமோ? இன்னும் கொஞ்சம் தண்ணி. இல்ல, வேண்டாம், போதும். இதுக்கப்புறம் மாத்திரையெல்லாம் அவசியம் இல்ல. இப்ப நல்லாதான் இருக்கேன். யாரு சொன்னது? 5 நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டே ஆகணும். அதோட கொஞ்ச நாளைக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். இல்ல, இதுக்கப்புறமும் இப்படியே இருந்தா சரி வராது. நம்ம வாழ்றதுக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு உடம்பு முதல்ல சரியாகட்டுங்க, அதுக்கப்புறம் வேலையை பத்திலாம் யோசிக்கலாம். எனக்கு இப்போ நீ சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லம்மா. லைட்டா டயர்டா தான் இருக்க, வேற எதுவும் இல்ல. உன் செக்கப்புக்கு போகணும்ல, நானும் கவனிச்சிட்டேன். உன் மருந்தெல்லாம் தீரப்போகுது. உனக்கு மெடிசன்ஸ்லாம் வாங்கணும். அப்புறம் உனக்கு ஃப்ரூட்ஸும் நல்ல சத்தான உணவும் உனக்கு என்னால் வாங்கி தர முடியலையே. ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? இப்ப சாப்பிடுற சாப்பாடே எனக்கு போதுங்க. அது மட்டும் இல்லை இந்தோ, நாம 2 பேரும் இங்கே தானே இருக்கோம். கொஞ்சம் மல்லிகை பொருளாவது நம்ம வாங்கி தரணும். இந்து,
பேயிங் கெஸ்டா ஒண்ணு நீங்க இங்க தங்கலன்னு நீ ஏன் அருண் கிட்ட சொல்லல? இதே இந்துவோட வீடு. அப்படி இருக்கும்போது உன் புருஷனுக்கு இதுதான் வீடு. அப்படி நினைச்சுக்கங்க. அப்படிதான் நீங்க நினைச்சாகணும். இல்லைன்னா நான் ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். அவர் அந்த அர்த்தத்துல ஒன்னும் சொல்லலப்பா. இவர் ஏதாச்சும் வேலைக்கு போகணும்ல. சரி சரி. சுமதி, டீ கொண்டு வா. 2 பேருக்கு எடுத்துட்டு வா. அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. பரவாயில்லங்க, விட்டுருங்க. துபாயில் எனக்கு நிறையவே கான்டாக்ட்ஸ் இருக்கு. அங்க ஒரு வேலை தேடுறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா உன்னை இந்த நிலைமையில என்னால தனியா விட்டு போக முடியாது. என்னால முடியாது. இனிமே தான் நான் உன்னை கவனமா பார்த்துக்க வேண்டிய நேரம். அது மட்டும் இல்லாம நான் உங்களை துபாய்க்கு அனுப்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சம்மதிச்சாலும் ஒரு ஆள் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாரு. அது யாரு? இதோ இவர்தான். சித்ரா, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, எனக்கு 2 பிளவுஸ் தைக்கணுமா. நீ எப்ப ஃப்ரீயா இருப்ப? நான் வீட்ல தான் இருக்கேன். இப்ப வா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வா. நான் இப்ப சாப்பிட போறேன். இல்லம்மா, இன்னும் சாப்பிடவே இல்லை. ரொம்ப பசிக்குது. சரி, ஓகே. இப்ப பாரு. ஐயோ, சாப்பாடு இல்லையே. என்ன இந்த பாத்திரமும் காலியா இருக்கு? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.